இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 44வது அதிகாரம் 26வது வசனம். எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே எனக்காக உதவி செய்ய, எனக்காக எழுந்தருளுகிற, எனக்காக வலது பாரசத்தில் நிற்பதற்கு யாரும் இல்லையே என்ற வேதனையோடு ஒருவேளை நீங்க இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய சமூகத்துல வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒத்தாசையாய் நான் எழுந்தருளுவேன் என்று இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார். அது என்ன தேவையா இருக்கட்டும், என்ன தேவையா இருந்தாலும் அந்த தேவைகளின் மத்தியிலே நான் உனக்கு உறுதுணையாய், உற்ற தோழனாய், உயிர் நண்பனாய், உன்னுடைய சகோதரனாய், சகோதரியாய் உனக்கு உதவுகிறதற்கு நான் எழுந்தருளுகிறேன் என்று இந்த காலை வேளையில அவர் வாக்கு கொடுக்கிறார். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே. ஏனென்றால் நம்முடைய தெய்வம் நம்மை வெட்கப்படுத்துகிற தெய்வம் அல்ல. அவர் நமக்காக நம்முடைய துன்பங்களிலே, நம்முடைய துயரங்களிலே நமக்காக எழுந்து நின்று அற்புதத்தை செய்கிறவர். யோசேப்பினுடைய வாழ்விலே செய்தார் அல்லவா? பாருங்க, யோசேப்பு அவ்வளவுதான் முடிந்தது என்று அவன் நினைத்திருப்பான். அடிமையாக விற்கப்பட்ட போது அப்படியே அந்த இஸ்மவேலர்கள் அவனை நடத்தி கொண்டு போகும்போது நினைத்திருப்பான், 2 சொப்பனங்களை பார்த்தேன், 2 சொப்பனங்கள். அந்த சொப்பனங்கள் எப்படி முடிய போகிறது? எனக்கு என் ஆண்டவர் எதற்காக அந்த சொப்பனத்தை தந்தார்? என் வாழ்வில எனக்காக அவர் இனிமை எழுந்தருள முடியுமா என்று பல கேள்விகளோடு அவன் கடந்து சென்றிருப்பான். அங்கே போர்த்திபாருடைய அவனுடைய வீட்டிலே அவன் அடிமையாய் விற்கப்பட்ட போது இந்த அடிமைக்கு என்றைக்கு உயர்வு வரப்போகிறதோ என்று நினைத்திருப்பான். சிறைச்சாலையிலே அவன் சிறையிலே இருக்கும் போதும் நினைத்திருப்பான் பிரியமானவர்களே. ஆனால் அவன் நினையாத நேரத்திலே, அவன் அறியாத தருணத்திலே அவனுக்கு உயர்வு வந்தது. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய சமூகத்திலிருந்து அவனுக்கு உயர்வு வந்தது. அன்பான தேவ பிள்ளையே, அவன் எதிர்பாராத இடத்திலிருந்து, அவன் எதிர்பார்க்கவே இல்லை, அரண்மனையில் இருந்து பார்வோன் அவனை அழைத்து வர சொன்னான் என்று வேதம் சொல்கிறது. அழைத்து வர சொல்லி அவனை மேன்மைப்படுத்தினவன் நம்முடைய தெய்வம். இந்த காலை வேளையிலே நமக்காக எழுந்தருளுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நாம் அறிக்கை செய்வோம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்காக எழுந்தருளுவார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே சங்கீதம் 44வது அதிகாரம், இந்த நாளுக்குரிய வேத வாசிப்பு பகுதி, இந்த 44வது அதிகாரம். அந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது பிரியமானவர்களே, அநேக காரியங்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தெய்வம் நமக்காக எழுந்தருளுகிறவர். அவர் மௌனமாக ஒருவேளை இருந்தது போல இருக்கலாம் சில சூழ்நிலைமைகளிலே. ஆனால் அவர் மறந்து விடுகிற தெய்வம் அல்ல. அவர் நம்மை ஒருபோதும் மறக்கவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். பாருங்க, முதலாவதாக கடந்த கால கிருபை இன்றைய நம்பிக்கையாக நமக்கு மாற வேண்டும். அப்படி என்ன கடந்த கால கிருபை என்று நாம் பார்க்கும்போது சங்கீதம் 44வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை இவ்வாறு வாசிக்கிறோம். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை எழுதினவர் யார் என்று குறிப்பிடப்படவில்லை. அந்த சங்கீதத்தை எழுதின ஆக்கியோன் அவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், எங்கள் பிதாக்களுக்கு நீர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறேன், அதை எங்களுடைய காதுகளால் நாங்கள் கேட்டோம். பாருங்க, எப்படி செய்தார்னா, உம்முடைய கையினால் ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினேன். உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்களை நிலைநிறுத்தும்படியாய் மற்ற ஜாதிகள், ஆண்டவருக்கு தூரமாயிருக்கிறவர்கள், ஆண்டவருக்கு பகைஞராயிருக்கிறவர்களை ஆண்டவர் துரத்தி ஆண்டுடைய பிள்ளைகளை நாட்டி நிலைநாட்டி இவர்களை பரம்ப பண்ணுகிற தெய்வமாய் இருந்தீர் என்பதை நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் சொல்ல கேட்டோம். எங்களுடைய காதுகளால் நாங்கள் அதை கேட்டோம். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உமது வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது என்று எழுதி வைத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, காலை வேளையிலே ஆண்டவர்
நம்முடைய தம்முடைய வலதுகரத்தினால் அவருடைய உயர்த்தினால் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினால் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ண அவர் வல்லமை உள்ள தேவன் என்பதை இந்த காலை வேளையிலே நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது நம்முடைய இந்த காலகட்டங்களிலே நடக்கிற சோதனைகளில் இருந்து நாம் ஜெயம் பெறுகிறவர்களாய் காணப்படுவோம். ஒருவேளை இப்பொழுது இருக்கிற நிலைமைகள் ஒருவேளை நம்முடைய வாழ்விலே பல போராட்டங்களின் பாதைகளாய் இருக்கலாம். ஆனால் அந்த போராட்டங்களின் பாதைகளிலே சோர்ந்து போகாதபடிக்கு கடந்த காலத்திலே நம்முடைய பிதாக்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவர்களுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். இன்றைக்கு நாம் பாடி ஆராதித்தோம் அல்லவா, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்வா, என்றாகிலும் அவர் என்னை மறந்து விடுகிற தெய்வம் அல்ல, அவர் எனக்காக நிச்சயம் செய்வார். என் பிதாக்களுக்கு செய்தவர் எனக்கு செய்ய மாட்டாரா என்ன? அவர் எனக்காக செய்வார். அவருடைய முகத்தின் பிரகாசத்தினால் என்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்கிற நம்பிக்கையிலே இந்த காலை வேளையிலே பெருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, சாத்தான் என்ன நம்முடைய வாழ்விலே செய்வான் என்றால், இப்பொழுது என்ன நடக்கிறது உன் வாழ்வில, உனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு பாரு, நீ ஆண்டவரை தேடுகிறாய், ஆண்டவருக்காக தினமும் ஆண்டவருடைய வேதத்தை தினமும் வாசிக்கிறாய், உனக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது, உன்னுடைய வாழ்விலே போராட்டங்கள் தானே மிகுந்து இருக்கிறது என்று சாத்தான் நம்மளுடைய அந்த துன்பத்தின் காரியங்கள் அப்படியே பல காரியங்களை நமக்கு காண்பித்து நம்மை சோர்வுபடுத்துவார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்பித்திருக்கிற அந்த விசுவாச வாழ்க்கை என்ன சொல்கிறது? தேவன் முன்பு என்ன செய்தாரோ அதை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே அந்த விசுவாசம் நம்மை அழைக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் மேலுள்ள விசுவாசம் எப்படி இருக்கிறது? பிதாக்களுக்கு செய்தவர், நம்முடைய கடந்த காலங்களில நமக்கு செய்த தெய்வம் இன்றைக்கு நிச்சயமாய் செய்கிறவராய் அவர் நமக்காக விழித்து கொண்டு எழும்புகிற தெய்வமாய் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். இரண்டாவதாக, நீதிமான்களுடைய துன்பங்களை பற்றி இதே சங்கீதத்திலே 9 முதல் 16 வரைக்கும் உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பாருங்க, அதிலே அவர் சொல்லுகிறா, நீர் எங்களை தள்ளி விட்டு நாண பண்ணுகிறீர், எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர், சத்ருவுக்கு நாங்கள் இடைந்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணினீர், எங்கள் பகைஞர் தங்களுக்கு எங்களை கொள்ளையிடுகிறார்கள், நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ள எங்களை சிதறடித்து நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாக விற்கிறீர், அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபம் இல்லையே, எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமுமாகவும் வைக்கிறீர், நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாயிருக்கும், என் ஜனங்கள் எங்களை குறித்து தலை துலுக்கவும் செய்கிறீர், நிந்தித்து தூசிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தம் சத்ருவின் நிமித்தம் பழி வாங்குற நிமித்தமும் என் லட்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிற அன்பான தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட பாதையின் வழியாய் கடந்து செல்கிறீர்களா? இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த இரக்கத்தின் நிமித்தம், ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த அன்பின் நிமித்தமா இந்த சங்கீதத்தை எழுதி ஆக்கியும் உரிமையோடு சொல்லுகிறார், எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறேன், என்னுடைய வாழ்விலே சத்ரு செய்கிற அந்த தூசிக்கிற அந்த தூசணையை நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அவருடைய தூசணைகள் எங்களுடைய காதுகள், அவர்கள் பேசுகிற காரியங்களை என்னுடைய காதுகள் கேட்கிறது, அந்த லெச்சை நித்தம் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது, அந்த வெட்கம் எங்களை மூடுகிறது, எங்களை மற்றவர்களுக்கு பழமொழியாக வைக்கிறீர் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே உருக்கமாய் சொல்லுகிறார். அடுத்து முக்கியமா சொல்றார் பாருங்க, இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தோம், நாங்கள் உம்மை மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. அன்பான தேவ பிள்ளையே, ஏன்னா என் ஆண்டவர் பெரியவர், அவர் இந்த ஒருவேளை என்னுடைய சூழ்நிலைமை ஒருவேளை கடினமான சூழ்நிலைமையா இருக்கலாம், பாடுகள் நிறைந்ததா இருக்கலாம், ஆனால் என் ஆண்டவர் இந்த பாடுகளில் இருந்து கடந்து செல்ல அவர் பலனை தருவார். ஆகவே நான் அவரை விடுகிறதில்லை, அவரை நான் பிடித்துக் கொள்வேன். இவையெல்லாம் எங்க மேல வந்திருந்தோம், அவரை நாங்க விடவே இல்லை, அவரை மறக்கவே இல்லை, அவருக்கு நாங்கள் துரோகம் பண்ணவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளையே, ஒருவேளை உங்களுடைய பாதைகள் கடினமான சூழ்நிலைமையா இருக்கலாம். இங்க சொல்றார் பாருங்க, வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்துல நொறுக்கி மரண இருளினால் எங்களை மூடி இருந்தோம்,
எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்டதான அனுபவம் நம்முடைய வாழ்விலே இருக்கிறதா? என்னுடைய வாழ்விலே எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்திருந்தோம், என் ஆண்டவரை நான் விடவில்லை, அவரை நான் கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். அவர் என்னுடைய வாழ்விலே ஒரு நாளிலே நிச்சயம் எழுந்தருளுவார், எனக்காக செயல்பட அவர் எழுந்தருளுவார். இந்த நம்பிக்கையிலே நான் ஓடுகிறேன் என்று எத்தனை பேரால் இந்த காலை வேளையிலே சொல்ல முடியும்? பாருங்க, இந்த சங்கீதத்தை எழுதின ஆக்கியோன் சொல்லுகிறார், நாங்க பின்வாங்கல, எங்க காலடிகளை நான் ஆண்டவருடைய பாதையை விட்டு விலகவில்லை. நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை ஒருவேளை கையெடுத்து நோக்கி கூப்பிட்டு இருந்திருப்போமே. ஆனால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே என்று சொல்லி வேதனையோடு ஆண்டுடைய சமூகத்திலே தன்னுடைய ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 34வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை விடுவிக்கிறாரா? இந்த காலை வேளையிலே துன்பங்கள் அநேகமாயிருக்கிறதா? ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை நான் விடுவிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். எல்லா சூழ்நிலைமைகளின் மத்தியிலும் ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம், கெட்டியாய் பிடித்துக் கொள்வோம். இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தோம், என் ஆண்டவரை நான் விட மாட்டேன், என் ஆண்டவரை நான் விடுகிறதும் இல்லை, இனியும் விட மாட்டேன், அவர் என்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கையில இந்த காலை வேளையிலே பெருக வேண்டும் என்று சொல்லி அன்பானவர்களே ஆண்டவர் விரும்புகிறார். யோபு எவ்வளவு வேதனைப்பட்டார், யோபுனுடைய வாழ்விலே எவ்வளவு பாடுகள், தானியேலுடைய வாழ்விலே எவ்வளவு பாடுகளின் வழியாய் அவர் கடந்து சென்றார், யோசேப்பினுடைய வாழ்விலே எவ்வளவு பாடுகளின் வழியாய் அவர் கடந்து சென்றார். இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தவர் இந்த காலை வேளையிலே நமக்கும் விடுதலையை தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு ஒத்தாசையாய் எழுந்தருளும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் இந்த காலை வேளையிலே அவர் நமக்காய் ஒத்தாசையாய் எழுந்தருளுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். கடினமான பாதைகளில் நம்முடைய வாழ்விலே தோன்றும் போது அவைகளை பார்த்து சோர்ந்து போகாதபடிக்கு, ஜெபிக்காமல் வேதம் வாசிக்காமல் அப்படியே இருந்து போகாதபடிக்கு ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். கேட்போம், ஆண்டவரே என்னுடைய பலனை தாரும், நான் சோர்ந்து போகிறேன்ப்பா, சோர்வை மாற்றி போட்டுருங்கப்பா என்று கேட்கும்போது நிச்சயமாய் அவர் நமக்கு பலனை தருவா. மூன்றாவதாக, தேவன் அமைதியாக இருந்தால் அவர் நம்முடைய அருகிலே இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். அன்பான தேவ பிள்ளையே, அவர் நம்முடைய அருகாமையிலே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் என் அருகாமையிலே இருக்கிறார். அந்த நம்பிக்கையில் தான் நாம் இவ்வளவு நாட்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தவே படுத்தாது. பிரியமானவர்களே, இங்கே அந்த அந்த 44வது சங்கீதம் 23, 24, 26 வசனங்களிலே வாசிக்கும் போது, ஆண்டவரே விழித்துக் கொண்டு ஏன் நித்திரை பண்ணுகிறேன், எழுந்தருளும், எங்களை என்றென்றைக்கும் தள்ளிவிடாதிரும். நாமும் கேட்போம் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்காக எழுந்தருளுவேன் என்று இன்றைக்கு வாக்கு கொடுத்தீங்களா? எனக்காக விழித்துக் கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறேன், ஏன் இத்தனை டிலேப்பா என் வாழ்வுல, எனக்கு அற்புதத்தை செய்தரலுங்கப்பா, எனக்காக எழுந்தருளுங்கப்பா, என்னை கைவிட்டுறாதீங்கப்பா, என்னை இன்றைக்கு தள்ளி விட்டுறாதீங்கப்பா, நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லி அவரிடத்துல நம்பிக்கையோடு, அவரிடத்துல ஒரு தகப்பன் தன் பிள்ளை தன் தகப்பனிடத்துல கேட்பது போல கேட்போம். அடுத்த வசனத்துல சொல்கிறார், ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர் என்று கேட்கிறார். கேட்போம் ஆண்டவரிடத்துல இந்த வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரே எனக்காக விழித்துக் கொள்ளும் ஆண்டவரே, என்று என்னுடைய நெருக்கங்களை மறந்துடாதீங்கப்பா, எனக்காக விழித்துக் கொண்டு எழுந்தருளே. அடுத்து கடைசியாக, எனக்கு ஒத்தாசையா எழுந்து உடைய கிருபை நிமித்தம் என்னை மீட்டுருங்கப்பா என்று சொல்லி நம்ம கேட்போம். அவர் தாமதித்தாலும் நம்மை ஒருபோது கைவிட மாட்டார், நமக்காக எழுந்தருளுவா. இந்த நம்பிக்கை, விசுவாசம் இந்த காலை வேளையில பெருக வேண்டும். பாருங்க, பவுல் சொல்லுகிறா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார்.
அன்பான தேவ பிள்ளை, இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, என் ஆண்டவர் எனக்காக இருக்கிறார், எனக்காக விழித்துக் கொண்டு இந்த காலை வேளையிலே எழுந்தருளுவா என்கிற நம்பிக்கையிலே பலப்படுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே ஒருவேளை கடினமான பாதைகளின் வழியாய் சென்றாலும் அவரை கட்டியாய் பிடித்துக் கொள்ளும் போது அவர் நிச்சயமாய் நம்மை கைவிடவே மாட்டார். நமக்காக எழுந்து நின்று அவர் நமக்காக யுத்தம் பண்ணி சத்துருக்களின் மத்தியிலே நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நமக்காக எழுந்தருளுகிறதை நம்முடைய கண்கள் காணும்படி செய்வா. சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரை பிடித்துக் கொள்வா. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா.